ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளம்ஸ். நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த லோன் பாய் ஃப்ரெண்ட் ட்ராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். நேற்று கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த ஜூன்னை ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருப்பாளா, அதுக்கடுத்து இப்போ இவனை இஎம்ஐல தானே ஆர்டர் போட்டிருக்கா, அதனால இந்த இஎம்ஐ எத்தனை வருஷம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. பார்த்தா இந்த ஜூனோட கடன் எல்லாம் இன்னும் அடைக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும் போல. அதனால இப்ப அப்படியே உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவா. ஐயோ, ஏற்கனவே வீட்டு வாடகை கட்டணும், இதுல புதுசா வேற நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் வேற வாங்கியிருக்கேன், இது பத்தாதட்டு ஒன்ன வேற ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த ஜூன் சும்மா இல்லாம, பார்த்து மேடம் கரெக்டான டைமுக்கு பேமெண்ட்ல அனுப்பிச்சு விட்டுருங்க, இல்லனா கடனை ஒழுங்கா அடைக்கல அப்படின்ட்டு உங்களை அந்த சைட்ல சேலுக்கு போட்டுறாம அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னு இன்னும் பயம் வந்துடும். ஐயோ, நம்ம மட்டும் கடனை ஒழுங்கா அடைக்கலனா இவன் நிலைமை தான் நம்மளுக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி பயந்து புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப உடனே அந்த ஜூன், மேடம் மேடம் நீங்க ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணிக்காதீங்க, நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, நானும் என்னால முடிஞ்ச பார்ட் டைம் ஒர்க் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன், அதுல நிறைய காசு வரும்ல, அதை வச்சு நம்ம சேர்த்து என்னோட கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இவன் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சிரிச்சுதான் சொல்லுவா. அடுத்து டக்குன்னு அவன் சட்டையை பிடிச்சு, டே இதெல்லாம் நான் எப்படி பார்த்தா உன் கடன்றா, அதனால பார்ட் டைம் வேலை நீ கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும், ஒழுங்க மரியாதையா நான் சொல்ற காசை டெய்லி வீட்டுக்கு கொண்டு வர, இல்லனா இனிமேல் பேச்சே கிடையாது, எல்லாம் அடியும் உதையும் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜுன்னை போட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பா. இவ மிரட்டுறதுலயே நம்மளுக்கு நல்லா தெரியும் இத்தனை நாள் வரைக்கும் அவ பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி எவ்வளவு அப்பாவி மாதிரி அவ இருப்பா. ஆனா அது நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் கேரக்டரே கிடையாது. இந்த மாதிரி பொசுக்குன்னு கோவப்படுறதா அவளோட ஒரிஜினல் கேரக்டர் போல. இவ மிரட்டினதுல பாவம் அந்த ஜுன் அப்படியே பயந்து, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் மேடம் அப்படின்ட்டு சரணடைஞ்சிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ்க்கு தான் போவா. அப்போ அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நேத்து அவளோட பாய் ஃப்ரெண்ட இன்னொரு பொண்ணு கூட பாத்திருப்பாள, அதை சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த பொண்ணுங்களும், சரி இத பத்தி அந்த சின் எதுவும் சொன்னானா அப்படின்னு கேட்டா, அவன் நேத்து கூட வந்த பொண்ணு தன்னோட அக்கான்னு சொல்லி சொன்னா, அன்னைக்கு என்னன்னா ஒரு பொண்ணு தங்கச்சிங்கிறான், அடுத்து இன்னொரு பொண்ணு அக்காங்கிறான், இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்புவா. ஆனா அப்பயும் அந்த கூட இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க, நம்மளோட ரூல்ஸ மறந்துடாத, நம்ம பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம நம்பணும், அவன் அக்கான்னு சொன்னா அக்கா, தங்கச்சின்னு சொன்னா தங்கச்சியா தான் இருக்கும், மறு பேச்சு நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் டென்ஷன்ல அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவா. பட்டப்பகல்ல லாட்ஜ்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க, அப்பனா அவங்க சிப்ளிங்ஸாவா இருப்பாங்க, இதுலயே உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு இப்பயும் அந்த பொண்ணுங்க, இங்க பாரு, அது தங்கச்சி அக்காவா இல்லாம கூட இருக்கலாம், நீங்க 3 வருஷமா லவ் பண்றீங்கிறதான் பேரு, ஆனா அவன் இன்ன வரைக்கும் உனக்கு கிஸ் கூட பண்ணதே கிடையாது, அவனும் ஒரு பையன் தானே, அவனுக்கு தான் ரொமான்டிக் லைஃப் தேவைப்பட்டிருக்கலாம், அதனால இப்படி வெளியே தான் செட்டப் வச்சிருந்திருக்கலாம், பட் இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது, ஏன்னா அவன் உன்கிட்ட இந்த மாதிரி ரொமான்டிக்கா நடந்துக்காத காரணம் கல்யாணத்துக்கு அடுத்து உன்கிட்ட ரொமான்டிக்கா நடந்துக்கட்டும்ங்கிறதுக்காக. அப்பனா யோசித்து பாரு, அவன் உன்னை எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி கிஸ் கூட கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பான். அதனால நீ தேவையில்லாம அந்த பொண்ணுங்களை நினைச்சு உன் லைஃப கெடுத்துக்காத, அதெல்லாம் சும்மா சைட்ல அப்பப்ப வர இன்ஃபாக்சுவேஷன், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அடுத்து எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ் அப்படி எடுத்துக்கிட்டு, ஆமா அவன் என்னதான் 4-5 பொண்ணுங்க கூட சுத்தினாலும் அவன் என்னதான் பெருசா வேல்யூ பண்றான் அப்படிங்கிற மாதிரி, அவன் சீட் பண்றாங்கிற விஷயத்த கூட சாதாரணமா எடுத்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்போ இவ ஆபீஸ் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கப்ப நேத்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பார்த்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோன் அப்படியே நிப்பாட்டி, எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு, நீயும் ஷின்னும் லவ் பண்றீங்களாமே, நேத்து என்ன அந்த நிலைமையில அவன் கூட பார்த்த கொடுத்தும் நீ இன்னும் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேனா, உன்னை அப்பாவிங்கிறதா இல்ல முட்டாள்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல, என்னவோ ஏதோ, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்க கூட சுத்துறாள்ல சுத்தமா வேண்டாம், அதனால உன்னோட சீப்பான பாய் ஃப்ரெண்ட் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஹீரோனை கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ரெட் பொண்ணு வந்துருவாளா, அவன் வந்த இடத்துல நம்ம ஹீரோன் அப்படி லைட்டா ஃபீல் பண்ணி அழுவா. இப்போ என்னோட லவ்ல காம்படிஷன்லாம் இல்ல, ஆனா அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை மொத்தமா என் கௌரவத்தையே அழிச்சிருச்சே, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறதுக்காக நான் இந்த அளவுக்கு அசிங்கப்படணுமா அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவா. சோ இப்ப வெக்ஸ் ஆகி போயிருக்கிற நம்ம ஹீரோயின் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த ஜுன்னுக்கு தான் பல தடவை கால் பண்ணுவா. ஆனா அவன் எடுக்கவே மாட்டான். இதனால நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாகி வழக்கம் போல சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப அந்த ஜுன் கேஷுவலா வீட்டுக்குள்ள வந்து, இந்த பார்ட் டைம் ஜாப் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல, நானும் பல ஜாப் தேடி பார்த்தேன், ஆனா எதுவுமே ஏன் லெவலுக்கு இல்ல, அதனால இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து ஒரு மொறப்பா பார்க்கணும், அதுலயே பையன் கண்டுபிடிச்சிருவான், ஓகே இவ செம கடுப்புல இருக்கா, இன்னைக்கு அடி செத்தோண்டா அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின், பாரு உன்னை நான் அடிக்கலாம் போறது கிடையாது, எனக்கு இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் யாருக்கிட்டையான்னு கொட்டி தீக்கணும், என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கண்டிப்பா என்னால அதெல்லாம் சொல்லவே முடியாது, அதனால நான் எவ்வளவு நேரம் உட்காந்து பேசினாலும் நீ பொறுமையா இதே இடத்துல உட்காந்து கேட்கணும் அப்படின்பா. சரி ஏதோ 5-10 நிமிஷம் பேசுவான்னு சொல்லி பார்த்தா மொத்தமா 5 மணி நேரம் பேசுவா. அதையும் பாவம் அந்த ஜுன் அப்படியே சிரிச்ச முகத்தோட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான்.
ஆனா இப்படி ரொம்ப நேரம் பேசினதுனால நம்ம ஹீரோனோட மைண்ட் கிளியர் ஆயிரும். ஆனா இதுவே ஜுன்னை தான் பார்க்கணும். நைட்டு பூரா தூங்காம ஒரு மாதிரி ஆளே பார்க்க செம டயர்டா இருப்பான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் விடாம, டே விடிஞ்சிருச்சு, என்ன தூக்க வேண்டிய கிடக்கு, ஒழுங்க மரியாதையா தெரு தெருவா அலைஞ்சு பார்ட் டைம் ஜாப தேடுற வழிய பாரு, உன் கடன் எல்லாம் என்னால மட்டும் தனியா அடைக்க முடியாது, சீக்கிரம் கிளம்பி போடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து வழக்கம் போல ஆபீஸ்க்கு போய் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு பார்த்த பொண்ணு தங்கச்சியும் கிடையாது, நேத்து பார்த்த பொண்ணு அக்காவும் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் அவனுக்காக ஏன் கூட வந்து சண்டை போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவ சொன்ன உடனே கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏய் இதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற, அந்த பொண்ணுங்கெல்லாம் உன் கூட வந்து சண்டை போடுறாங்கனாவே அந்த பொண்ணுங்களால சுத்தமா சின்ன கரெக்ட் பண்ண முடிஞ்சிருக்காது, அதனாலதான் கோவத்துல உன் கூட வந்து சண்டை போடுறாங்க. அப்படி யோசித்து பார்த்தா ஷின்னோட வாழ்க்கையில இப்ப நீ மட்டும்தான் இருக்க. அதே மாதிரி இந்த பொண்ணுங்கெல்லாம் தேவையில்லாம டென்ஷன் ஆக ஷின்னுக்கு ரொம்ப கோவம் வரும். அதனால அவன் வாழ்க்கையில இருக்கிற மித்த பொண்ணுங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கட் பண்ணி விட்டுருவான். அப்புறம் என்ன, எந்த தடையுமே இல்லாம உங்க கல்யாணம் சீக்கிரம் நடந்துரும், அதனால நீ எதை பத்தி யோசிக்காத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு ஓகே அவன் நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறப்ப இன்னைக்கும் அந்த சின்ன புதுசா ஒரு பொண்ணு கூட வந்துகிட்டு இருப்பான். அதுவும் அந்த பொண்ணு பார்க்கவே செம அழகா இருப்பா. ஆனா இத்தனை நாள் வரைக்கும் இதை பெருசா எடுத்துக்காத நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிப்பா. இப்படியே போச்சுன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன ஆகும்? அதுவும் மட்டும் இல்லாம அவன் டெய்லி ஒரு பொண்ணு கூட வந்துகிட்டு இருக்கான். சப்போஸ் அதுல இருந்து ஏதாவது ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணிட்டானா? அதுவும் மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்த்த பொண்ணு வேற செம ஸ்ட்ரக்சரா அழகா இருக்காளே, அவளோட கம்பேர் பண்றப்ப நம்மளாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வெறும் துண்டை மட்டும் கெட்டிக்கிட்டு அவள் அந்த பொண்ணோட உட்காந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாளா? அப்பன்னு பார்த்து எதிர்பாராத விதமா அந்த ஜூன் எனக்கு பார்ட் டைம் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்துருவான். இவளை இந்த கோலத்துல பார்த்தனையும் அவனே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். ஐயோ மேடம் நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் இவன் வந்ததை கூட பெருசா எடுத்துக்காம அப்படியே அந்த ஜூன் கிட்ட, பசங்க எல்லாத்துக்கும் மனசை விட ஸ்ட்ரக்சர் தானே ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க, அப்ப என் பாய் ஃப்ரெண்டும் அதனாலதான் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கானா? எனக்கு இப்பதான் புரியுது, அதனாலதான் என்ன ஒரு தடவை கூட அவன் கிஸ்ஸே பண்ணல அப்படின்ட்டு அந்த ஜூன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டு அந்த ஜூன் அப்படியே, என்னது உன்னை இன்னும் ஒரு தடவை கூட கிஸ் பண்ணதே கிடையாதா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற மாதிரி வேற சொல்ற, அப்படி இருக்கிறப்ப ஒரு பையனால எப்படி தான் லவ் பண்ற பொண்ணை கிஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் வியர்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவனும் ஏத்தி விட்டுருவான். இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின், என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பத்தி என்ன நினைச்சான், நான் ஸ்ட்ரக்சரா இல்லைன்னு நினைச்சானா, இல்ல என்னால ஒரு ரொமான்டிக் லைஃப கொடுக்க முடியாதுன்னு நினைச்சானா? அவன் நினைச்சதுனா நான் தப்புன்ட்டு ப்ரூவ் பண்ணுவேன். அவனால மட்டும்தான் வேற ஒரு பொண்ணு கூட சுத்த முடியுமா? நான் நினைச்சாலும் அதே மாதிரி பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்ப அந்த ஜுன்ன பக்கத்துல வர சொல்லுவா. இதை கேட்டு அந்த ஜுன் ஒரு மாதிரி ஷாக் ஆவான்னு சொல்லி பார்த்தா அவன் எப்படா இது நடக்குங்கிற மாதிரி வெயிட் பண்ணி இருந்திருப்பான் போல. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தானே, அதனால நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே செய்வேன் மேடம் அப்படின்ட்டு பக்கத்துல வந்துருவான். ஆனா அப்ப அவன் பக்கத்துல வந்தனையும் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தலாணி எடுத்து போட்டு அந்த ஜுன்ன அடி அடின்னு அடிப்பா. எல்லா பசங்களும் இப்படிதான்டா இருக்கீங்க, எப்படான்ட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்களோ, என்னோட ரியல் பாய் ஃப்ரெண்ட் தான் என்னால அடிக்க முடியல, அட்லீஸ்ட் நான் உன்னையாண்டு நல்லா அடிக்கிறேன் அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருவா. ஆனா இவனை அடிக்கிறப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸால அடிக்க மாட்டா, ஏதோ கியூட்டா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ இப்படிலாம் அவ மனசுல இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவளால அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையிலே அவ என்ன ஃபீல் பண்றா அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க அந்த ஜூன் கிட்ட அவ எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றா. இது அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குமே சமைச்சு இப்ப ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜூன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் வேற வேற பொண்ணுங்க கூட உன்னை சீட் பண்றான்னு தெரியுதுல, அப்படி இருந்தும் இதெல்லாம் நீ ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கேஷுவலா, இப்போதைக்கு அவ என்னோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தானே, இன்னும் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன்னா அதெல்லாம் தப்பு இல்ல, அது அவன் லைஃப், அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதை என்னன்னு சொல்லி கேட்கிற ரைட்ஸ் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவா. சரி ஓகே, இப்போதைக்கு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான், அதனால நீ கேட்க மாட்டேங்கிற, ஃபியூச்சர்ல உங்களுக்கு கல்யாணம் எனக்கு அடுத்து இதே தப்பா பண்ணானா அப்ப என்ன டிவோர்ஸ் பண்ணிருவியா? சேச்சே, இந்த விஷயத்துக்குள்ள யாரும் போய் டிவோர்ஸ் பண்ணுவாங்களா? அவன் மட்டும் சீட் பண்றான்னு சொல்லி என்கிட்ட கையும் களமா மாட்டிக்கிட்டானா நான் அவன் கிட்ட ஸ்ட்ரைட்டா போய், இங்க பாரு நீ என்ன உண்மையில லவ் பண்றதானே, அப்பனா இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான், அதோட மேட்டர் சால்வ். அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணணுமோ அது அவன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்லுவா. இதை கேட்கிறப்ப நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி குழம்பி போயிரும். ஏமா அவன் சீட் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லி அவன் கூட நீ வாழ போற? நம்ம ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு கேஸ் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? தன்னோட ஹஸ்பண்ட் சீட் பண்றான்னு சொல்லி ஒரு பொண்ணு தைரியமா டிவோர்ஸ் வாங்கினா, அந்த பொண்ணை பாராட்டி எத்தனை பேர் பேசினாங்க. சோ அந்த பொண்ணு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஜூன் சொல்லுவான்.
ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், டே அதெல்லாம் ஒரு ட்ராப்டா, இப்படிதான் நீ டிவோர்ஸ் பண்ணிரு, உன் ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பிளஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம நம்பிடவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் கொடுக்குற பொண்ணுங்க நம்ம லைஃபை பார்த்து பொறாமப்படுறவங்களா இருப்பாங்க. அதனாலதான் நம்ம ட்ராப்ல மாட்ட வைக்கிறதுக்காக ரெடியா இருப்பாங்க. சோ இந்த நியூஸ், ஆன்லைன்ல வர விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம மைண்டை நம்ம மாத்திக்கவே கூடாது. மேரேஜ் லைஃப்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தாதான் எல்லாருக்கும் லைஃப் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப ஆபீஸ் போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போய்கிட்டு இருப்பாளா. அப்ப வழியில ரீசெண்டா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷின் கூட ஒரு பொண்ணை பாத்திருப்பாள். அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா அழகா இருந்திருப்பா. அந்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளுமே நம்ம ஹீரோயின் மாதிரி மைண்ட் செட் உள்ளவதான் போல. அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரைட்டா வந்து, என்ன அவனை கல்யாணம் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிரலான்ட்டு நீ நினைக்கிறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். இந்த மாதிரி பசங்க கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரம். எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணி நான் தான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட முடிய பிடிச்சு ரோட்ல சண்டை போட ஆரம்பிச்சிருவா. நல்ல வேலை கரெக்டா அந்த இடத்துக்கு ரெக்கு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு போவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ரெக்கு வேலை பாக்குற சூப்பர் மார்க்கெட்ல தான் காட்டுவாங்க. அதுல இப்ப ஜுன்னும் அந்த ரெக்கோட லோன் பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜுன் அவன் கால்ல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கிறத பாப்பான். என்னன்னா இவன் இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு லோன் பாய் ஃப்ரெண்டா தானே வந்திருக்கான். அதனால இவங்க கம்பெனில இருந்தே இப்படிப்பட்ட ஒரு ட்ராக்கரை இவங்க கால்ல மாட்டி விட்டுருப்பாங்க போல. சோ இந்த ட்ராக்கர் எப்பயுமே இவங்க கூடயே தான் இருக்கணும் போல. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே சோகமா இந்த மாதிரி ஒரு அடிமையான வாழ்க்கையில இருந்து எப்பதான் விடுதலை கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுக்கு இப்ப அப்படியே அந்த ஜிரோங்கிற ரெக்கோட பாய் ஃப்ரெண்ட், நானும் ஒன்ன மாதிரி எப்படா இந்த ரெக்கு கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நாளாக ஆக என்னதான் அவன் சில நேரம் அடிச்சாலுமே என் மேல அப்பப்ப கொஞ்சம் பாசமாவும் இருப்பாளா. அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் வேணா நான் லோன் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவளை என்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் ரெக்கும் உள்ள வருவாங்களா. இதுல பாவம் நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சிலே நல்லா அடி விழுந்திருக்கும் போல. அப்படியே மூக்க பிடிச்சுக்கிட்டே உள்ள வருவா. இப்ப இதெல்லாம் பார்த்த அந்த ஜுன்னும் ஜீரோவும், நீ என்னம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஹவுஸ் ஒய்ஃப் ஆனா லைஃப் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கும் போலயே, அப்பனா பேசாம நாங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிரலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், டே ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா சமைக்க தெரியணும், ஒழுங்கா குழந்தைய பாத்துக்க தெரியணும், அதெல்லாம் பொண்ணுங்களால தான் பண்ண முடியும், உங்களால அது முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இவ பேசுறதுல நமக்கு நல்லா தெரியுது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி ஒண்ணுமே தெரியாம பழைய காலத்து ஆள் மாதிரிதான் இவளோட நாலேஜ் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு, நீ சொல்றது கரெக்ட், குழந்தைங்க எல்லாத்தையும் நம்மளால தான் நல்லா பாத்துக்க முடியும். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அந்த குழந்தை பிறந்தக்கு அடுத்து நம்ம மனநிலை ரொம்ப மாறும். நம்மளுக்கு நிறைய கோவம் வரும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேல பாசமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசா இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கூட தேடிக்கிற நிலைமை கூட போகலாம். ஆனா அந்த தப்பை மட்டும் நீ பண்ணிடவே கூடாது. ஏன்னா உனக்கு குழந்தை பிறந்தக்கு அடுத்து நீ திரும்பி வேற யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் கண்டிப்பா உன் குழந்தைய நல்லாவே பாத்துக்க மாட்டான். ஸ்டெப் ஃபாதரோட கொடுமை எல்லாத்தையும் அவன் பண்ண ஆரம்பிப்பான். அதனால ஈஸ்டோ வெஸ்டோ கடைசி வரைக்கும் உன் ஹஸ்பண்ட் கூட காமா இருக்கிறதா பெஸ்ட். அப்படி இல்லையா மொத்தமா போய் தொலைதுன்ட்டு என்ன மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த ஜுன் சும்மா இல்லாம அந்த ரெக்க பார்த்து, சரி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, அப்படி பார்த்தா இப்ப உங்ககிட்ட கூட தான் ஒரு குழந்தை இருக்கான், ஆனா அப்படி இருக்கிறப்பயும் நீங்க இந்த ஜீரோவை லோன் பாய் ஃப்ரெண்டா கூட தானே வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவான். அதுக்கு உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அட் அ டைம்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க பாயே கிடையாது, இதுல எங்கிட்ட இருந்து பாய் ஃப்ரெண்டு, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களா ஒரு அடிமைக அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சிரிப்பாங்க. பாவம் இதை கேட்கிறப்ப அந்த ஜீரோக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவன் உண்மையிலே அந்த ரெக்க லவ் பண்றான் போல. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அந்த ஷின் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த வீக் நீ ஃப்ரீயா இருப்பியா, எங்க அம்மா இப்ப ஊருக்கு வராங்க, நம்ம போய் அவங்கள ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணி நம்ம விஷயத்த பத்தி கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்பா. சோ இவன் உண்மையிலே நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துலதான் இருக்கான் போல. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிரும். அதனால இந்த ஹாப்பியான விஷயத்த அப்படியே போய் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸும், வா அப்பனா சீக்கிரமே உன் கல்யாணம் நடந்துருண்டி, நீ எப்படியாண்டு உன் மாமியாரை மட்டும் நல்ல விதமா இம்ப்ரெஸ் பண்ணிரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பணக்கார குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு வரப்போற மருமகளை சும்மா பார்த்து மட்டும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. உன் கேரக்டர் எப்படி, நீ எந்த மாதிரி பொண்ணு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெஷலா டிடெக்டிவ் கூட வைப்பாங்க. அதனால நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் உஷாரா இருக்கணும், எந்த ஒரு தப்பும் பண்ணிடவே கூடாது. மெயினா சொல்ல போனா உன் வாழ்க்கையில சின்ன தவிர்த்து நீ கொஞ்ச நாளைக்கு எந்த பசங்க கிட்டயும் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின், என் வாழ்க்கையில சின்ன தவிர எந்த பையன்டி இருக்கான் அப்படின்னு சொல்றப்பதான் அவளுக்கு அந்த லோன் பாய் ஃப்ரெண்ட் ஜுன்னோட ஞாபகம் வரும். ஏன்னா அந்த லோன் பாய்
பாய் ஃப்ரெண்ட பத்தி இவளுக்கும் ரெக்குக்கும் மட்டும் தான் தெரியும். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது. சோ இதனால அவ கல்யாண வாழ்க்கை எதுவும் பாதிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் லைட்டா பயப்படுவா. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் ரைட்டா போய் அந்த ஜுன்னை மீட் பண்ணி, டே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது, சீக்கிரம் உனக்காக நான் கடனா கட்ட வேண்டிய காசு எல்லாத்தையும் எனக்கு நீ சம்பாரிச்சு கொடுக்குற. ஏன்னா அப்படி அந்த முழு கடனை நான் கட்டி முடிச்சாதான் இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஆகும். ஏன்னா என்னோட மாமியார் வேற என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க மட்டும் டிடெக்டிவ் வச்சு செக் பண்ணி நீ எனக்கு லோன் பாய் ஃப்ரெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால சீக்கிரம் வா, ஒரு பார்ட் டைம் ஜாப தேடு அப்படிங்கிற மாதிரி இவ கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருப்பாளா. ஆனா அவன் பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் சின்னங்க வந்துருவான். இத்தனை நாள் வரைக்கும் இவதான் அவனை வேற ஒரு பொண்ணு கூட பாத்துருப்பா. ஆனா இன்னைக்கு எதிர்பாராத விதமா அவன் இவளை வேற ஒரு பையன் கூட பாக்குற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம ஹீரோயின் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவட மாதிரியே இப்ப இவளும் போய் சொல்லுவா, இது என்னோட அண்ணன் அப்படின்ட்டு. அந்த பாய் ஃப்ரெண்டே ஏற்கனவே ஒரு பெரிய ஃப்ராடு. அவன் நம்ம ஹீரோயின் சொல்ற பொய்யெல்லாம் நம்பிடுவானா என்ன? அவன் ஒரு மாதிரி, ஓ உன்னோட அண்ணனா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா பாப்பான். அதுக்கடுத்து இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து போன உடனே நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிருவா. போச்சு, அவன் என் மேல ஏதாவது சந்தேகப்பட போறான், இதனாலேயே எங்க கல்யாண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு புலம்புவாளா. ஆனா அப்ப அந்த ஜுன் அப்படியே, இங்க பாரு, நம்மளுக்குள்ளதான் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு சைட்ல இருந்து என்ன வாங்கினேன் அப்படிங்கிற உண்மையை அவன்கிட்ட சொல்லிட வேண்டியதானே. ஆமாண்டா, என் பாய் ஃப்ரெண்ட் மேல இருக்க கோவத்தை நான் குறைச்சிக்கணுங்கிறதுக்காக இல்லீகலா ஒரு சைட்ல நான் இஎம்ஐ கட்டி ஒரு லோன் பாய் ஃப்ரெண்ட் வாங்கியிருக்கேன்ட்டு என்னோட ரியல் பாய் ஃப்ரெண்ட் என்னால சொல்ல முடியுமா? அவ்வளவுதான், அதே இடத்துல மொத்தமா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப புலம்பிக்கிட்டே இருப்பா. ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த ஜூன் இப்ப அப்படியே, இது என்ன உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி நியாயமே இல்லாம இருக்கு, அவன் பல பொண்ணுங்க கூட சுத்துவானா, அது தப்பு கிடையாதா, ஆனா நீ உண்மையிலே எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன் இல்லாம என் கூட பழகுற, ஆனா இது மட்டும் அவன் கண்ணுக்கு தப்பா தெரியுமா? அப்படி பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப் மொத்தமா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இவன் இப்படி சொன்னோனையும் நம்ம ஹீரோனுக்கே ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடும். ஒருவேளை இத்தனை நாள் நம்ம யோசிக்கிறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த ஜுன் அப்படியே, உனக்கு என்ன, நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய ஒரு குடும்பத்துல வாழணும், அதுக்கு நீ ஹவுஸ் வைஃபா இருக்கணும், அவ்வளவுதானே. இப்போதைக்கு நான் உன்னோட லோன் பாய் ஃப்ரெண்ட் தானே, என்னால ரொம்ப நிறைய சம்பாதிக்க முடியலனா கூட நான் ட்ரை பண்ணேன்னா என்னாலையும் பரவாயில்லாம நல்லாவே சம்பாதிக்க முடியும். சோ அந்த காசை வச்சே நான் ஒரு ஹாப்பியான குடும்பத்தை உருவாக்கி ஒன்னு ஒரு அழகான ஹவுஸ் வைஃபா ஆக்குறேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே ரொம்ப சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணி அப்படியே அவ கண்ணே கலங்கி, நீ உண்மையாதான் சொல்றியா அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு அந்த ஜுன்னும், நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன், உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வந்துருவான். அதுக்கடுத்து என்னாச்சு, உண்மையிலே நம்ம ஜுன்னும் ஹீரோனும் சேர்ந்துருவாங்களா, இல்லனா நம்ம ஹீரோயின் திரும்பி மனசு மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட போய் சேர போயிருவாளா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.